முட்டு எதுக்கு எப்படி வர்றீங்க? காலம் சில விஷயங்களை காலம் ஒரு நோய் இப்படித்தான் முடிச்சு போட்டு வைக்கும். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் போடுற முடிச்சு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐரணி. ஃபேக் சர்ப்ரைஸ். ஐரணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லை சார்? அப்படின்னா என்ன சொல்லிடுங்க, அது சொல்லிடுங்க. ஐரணினா என்னன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படியே நேரெதிராக நடக்கிறது. ஒரு விஷயம் வந்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு சாரி கோச்சிக்காத, எனக்கு அது டிஸ்டர்பிங்காக இருக்கு. என்னன்னா இவரோட தலைக்கு வந்து கிரீன் மேட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அடாப்ட் ஆகிட்டு திடீர்னு இவர் முடி வச்சுக்கிட்டு இருந்து மொட்டை அடிச்சுனே கிரீன் மேட்டு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு அவர் மண்டைக்குள்ள ஓட்ட விழுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இது அவங்க பேசுற கண்டென்ட்டை கவனிக்க சொன்னா அவங்க மொட்டை மண்டையில எவ்வளவு முடி இருக்கு, ஓட்ட இருக்கு, திரும்பும் போது இப்படி அந்த மண்டை ஓசிடி இருக்கு. இது ஓசிடி இல்லை, இது வேற பிரச்சனை. இது சரி ஓகே, இப்படி தான் மிஸ் ஸ்கூலில் எதாவது நடத்திட்டு இருக்கப்போ மைண்ட் எங்கேயாவது போயிடும் சம்பந்தமே இல்லாமல். நேரெதிராக வேற விஷயம் நடக்கும். அது வந்து சர்ப்ரைஸாவோ இல்லை ஜோக்காவோ இல்லை படத்தோட சப்டெக்ஸ்டாவோ ஏதோ ஒரு விஷயமா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை சினிமாவில் வச்சு சொல்ல போகிறீங்க. இப்போ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் என்னென்னலாம் ஐரணி நம்ம பார்த்துருக்கோம், பிளாட்டாவோ இல்லை கேரக்டர் வைஸாவோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு அலசல், அப்படி என்னென்ன படங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்து மேலேயும் ஒரு மஞ்சளை பூசுகிற பிஹேவியர் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. மனசுலேயே மஞ்சள் வச்சிருக்கீங்க. இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் இவரோட கண்டென்ட். இவர் பேசுவார், அதுக்கு ஒரு ரியாக்ட் மட்டும் தான் பண்ண போகிறாரு, அவ்வளோதான். நான் ஒன்று சொல்கிறேன், கண்டுபிடிக்கிறதுன்னு பாரு. ஒரு பேஷண்ட்டு அவனுக்கு இருக்கிற நோய்க்காக டாக்டர் தேடி போகிறான். சரி, அந்த குணமாகிற ப்ராசஸில் டாக்டர் வந்து பேஷண்ட்டாக மாறிடுறான், இவன் சரியாயிடுறான். என்ன படம்? டாக்டர் வந்து பேஷண்ட்டாக மாறிடுறான், பேஷண்ட் சரியாயிடுறான், பேஷண்ட் சரியாயிடுறான். அதான் பியூட்டிஃபுல்லான ஒரு லைனாக இருக்குது. மூன்றாம் பிறை. ஆனால் அதில் அவன் டாக்டரை தேடி போயிருக்க மாட்டான். இல்லை அவள் தேடி போனது ஒரு காதல். தெனாலி. கமல் படம் தெனாலி. மேக்ஸிமம் நான் இந்த ஐரணி பற்றி யோசிக்கிறப்ப நிறைய வந்து கமல் படங்கள் தான் இருக்கு. அதில் அவர் இதாகிடுவார், ஜெயராம் வந்து அப்படியா? ஐரணி பிளாட்டே சூப்பராக இருக்கும். அவன் வந்து ரொம்ப பயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பான், டாக்டர் தேடி போகிறான், டாக்டர் வந்து சரியாக குணப்படுத்துகிறேன் அப்படின்பாரு. அந்த குணப்படுத்துகிற கேப்புக்குள்ளே ஒரு கதை, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் அவன் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் கவர்ந்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆயிரும். எனக்கு கடைசியில் வந்து பக்கவாதம் வந்து வீல் சேரில் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் அதுலேயே இன்னொரு ஐரணி இருக்குது. என்னென்னா இப்போ இவன் வந்து பேஷண்ட்டாக மாறிட்டான்ல, கமல் வந்து சரியாயிட்ட. அப்படி கமல் வந்து திரும்ப டாக்டர் மாதிரி இவனை சரி பண்ணுவார். ஆஹா,